ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கப்பட்ட விஷயம் என்ன தெரியுமா? இந்த மாதிரி படிப்பு படிச்சா தான் நல்லா சம்பாதிக்கலாம், இந்த மாதிரி பிசினஸ் பண்ணினா தான் நல்லா சம்பாதிக்கலாம், இந்த மாதிரி வயசுல தான் நீ சம்பாதிக்கலாம், பணக்கார குடும்பத்துல பிறந்தா மட்டும்தான் பணம் சம்பாதிக்கலாம், இப்படித்தான் சொல்லி கொடுத்திருக்காங்க இல்லையா? ஆனா இங்க நாங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கும் எங்களுடைய வயதுக்குமோ, நாங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கும் நாங்க பண்ற பிசினஸுக்குமோ, நாங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கும் நாங்க ஏழை பணக்கார குடும்பத்திலேயா பிறந்தோம் அப்படிங்கிறதுக்கும் எந்தவித சம்பந்தமுமே இல்லை. அதுதான் உண்மை. ஏன்னா இன்னைக்கு இந்த கேட்டகரி எல்லாம் மட்டும்தான் பணம் சம்பாதிக்க இயலும் என்று சொல்லி காட்டப்பட்டிருக்கோ, அந்த கேட்டகரியில இல்லாத மக்கள் இன்னைக்கு அதிக அளவான பணம் சம்பாதிச்சு சந்தோஷமா இருக்கிறத நாங்க பார்த்து கொண்டுதானே இருக்கோம். ஆரம்பத்துல இதை நம்பிட்டு இருந்ததாலதான் ஏழை ஏழையாகவே இருந்தாங்க, பணக்காரங்களாகவே ஆகிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ நிறைய மணிய பத்தி எடுகேட் பண்றாங்க, மக்கள் நிறைய இன்ட்ரெஸ்ட் அதை பத்தி கத்துக்கிறாங்க, தன்னோட லைஃப மாத்திக்கிறாங்க. மணி, பணம் அப்படிங்கிறது டோட்டலாவே ஒரு டிஃபரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். முற்றுமுழுதாக மணி பற்றிய ஒரு தெளிவான புரிதலை கொடுத்து ஒரு நிம்மதியான வாழ்க்கையையும் பணத்தை பற்றிய பயமில்லாத வாழ்க்கையையும் வாழக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதுதான் நம்மளுடைய சேனலுடைய நோக்கமும். நீங்களும் மணியை பத்தி கத்துக்கிற ஆர்வம் உடையவர்களா இருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது Rich at 25. நான் உங்க ருக்ஷி. இன்னைக்கு எல்லாருக்குமே பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான தேவைதான். ஆனா பணம் சம்பாதிக்கணும், பணம் தேவை அப்படின்னு சிந்திச்சுட்டே இருக்கிறது உங்களை பணக்காரனாக்காது, உங்க ஏழ்மையை தான் இன்னும் அதிகரிக்கும். அது ஏன் அப்படிங்கிறதுக்கான 4 காரணத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதலாவது விஷயம், மணி இஸ் a pure எனர்ஜி. அது ஒரு பேசு பொருளே இல்ல. இத புரிஞ்சுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், கேளுங்க. நாங்க ஒவ்வொரு நாளும் சுவாசிக்கிறோம் இல்லையா? இந்த சுவாசம், காற்று அப்படிங்கிறது எங்களுடைய உயிர் வாழ்தலுக்கு எவ்வளவு அவசியம்னு உங்களுக்கு தெரியும். கொஞ்ச நேரம் சுவாசிக்கலன்னா கூட எங்களுடைய உயிரையே பறிக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கு. ஆனா ஒரு நாளைக்கு நாங்க சுவாசிக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த கான்சியஸா எத்தனை தடவை உணர்றோம்? நான் இன்னைக்கு சுவாசிக்கணுமே, நான் நாளைக்கு சுவாசிக்கணுமே, நான் நாளைக்கு சுவாசிக்காட்டி என்னோட உயிர் போயிருமே, நான் நாளைக்கு உயிர் வாழணும்னா நான் சுவாசிக்கணுமே, இப்படின்னு யாராவது திங்க் பண்றதுண்டா? அதே மாதிரி தாங்க மணியும். நான் ஏன் நம்மளுடைய சுவாசத்தையும் மணியையும் கம்பேர் பண்றேன்னா, அந்த அளவுக்கு நீங்க மணியை புரிஞ்சிக்க வேண்டிய தேவை இங்க இருக்கு. காற்றுங்கிறது ஒரு எனர்ஜி, அது எங்க வாழ்க்கைக்கு தேவை, ஆனா அதை நாங்க கான்சியஸா திங்க் பண்றது இல்ல. அப்படிங்கிற மாதிரி மணிங்கிறதும் எங்களுடைய தேவைகளுக்கும் எங்களுடைய ஆசைகளுக்கும் பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற ஒரு ஆற்றலே தவிர அது ஒரு பேசு பொருள் இல்ல. உங்க ஆசைகளையும் உங்க தேவைகளையும் நீங்க தெளிவுபடுத்தி கொண்டீங்கன்னா அதற்கு தேவையான ஆற்றல் உங்க லைஃபுக்குள்ள ஒட்டோவா என்டர் ஆகும். ஃபார் an எக்ஸாம்பிள், நெக்ஸ்ட் மந்த் ஒரு 10,000க்குரிய தேவை உங்களுக்கு மிக முக்கியமா இருக்கு அப்படின்னு வைங்க. கண்டிப்பா அந்த 10,000 மணி உங்களுக்கு தேவைப்பட்டே ஆகுது. அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல நீங்க நெக்ஸ்ட் மந்த் 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கிறதுக்காக யோசிப்பீங்களா, இல்ல அந்த 10,000 எப்படி எடுக்கிறதுன்னு யோசிப்பீங்களா? அப்சல்யூட்லி அந்த 10,000க்காக தான் யோசிப்பீங்க, அதுக்காக தான் ஒர்க் பண்ணுவீங்க. அது எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது தான் உங்களுடைய முழு யோசனையாகவும் இருக்கும். அப்படி இல்லாம நீங்க ஒருவேளை 1 லட்சம் 2 லட்சம் அடுத்த கட்டத்தை பத்தி யோசிக்கிற நீங்களா இருந்தா உங்களுடைய கான்சியஸ்னஸ் உங்கள்கிட்ட கேட்கும், எதுக்கு நீ இப்ப அவ்வளவு மணியை பத்தி இப்ப யோசிக்கிற? நெக்ஸ்ட் மந்த் உனக்கு 10,000 தானே வேணும், அதை பத்தி மட்டும் இப்ப யோசின்னு உங்க மனசு உங்ககிட்ட சொல்லும். அதனால அதுக்கு மேல எவ்வளவு கிடைக்குதோ இல்லையோ, நெக்ஸ்ட் மந்த் 10,000 நீங்க எப்படியோ சம்பாதிச்சிடுவீங்க. இப்போ இன்னொரு விதமா சொல்றேன்னு கேளுங்க. இப்போ XYன்னு 2 பேர் இருக்கிறாங்க. அதுல X 10 லட்சம் சம்பாதிக்கிறாங்க, Y 1 லட்சம் சம்பாதிக்கிறாங்கன்னு வைங்க. இதுல இவங்க 2 பேருடைய செலவுகளும் இப்போ சமனா இருக்குமா? அவங்க 2 பேருடைய வாழ்க்கை முறையும் லைஃப் ஸ்டைலும் சமனா இருக்குமா இல்லையா? உங்ககிட்ட தான் கேள்வி. நிச்சயமா டிஃப்ரெண்ட் இருக்கும். நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல. அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்ல இருந்து, யூஸ் பண்ற வாகனத்துல இருந்து, யூஸ் பண்ற திங்ஸ்ல இருந்து, பிசினஸ் ஐடியாஸ்ல இருந்து எல்லாமே டிஃப்ரெண்ட்னா என்ன? 10 லட்சத்துக்கு ஏத்த மாதிரி அவருடைய வாழ்க்கை முறையும் பிசினஸ் ஐடியாவும் எக்ஸ்பென்சஸும் இருக்கும். 1 லட்சத்துக்கு ஏத்த மாதிரி இவருடைய வாழ்க்கை முறையும் அவருடைய எக்ஸ்பென்சஸும் அவருடைய திங்ஸும் இருக்கும். அப்போ இந்த விஷயத்த நீங்க உண்மையா ஏத்துக்கொள்வீங்க தானே? இது உண்மை தானே? இந்த விஷயத்துல எல்லாரும் ஒரே கருத்து தான். சோ இது அப்படியும் நான் ரிவர்ஸ்ல சொல்றேன்னு கேளுங்க. 10 லட்சம் சம்பாதிக்கிறதுனால அந்த 10 லட்சத்துக்குரிய வாழ்க்கை முறைய வாழ்றாங்க அப்படின்னா, நான் அந்த 10 லட்சம் சம்பாதிக்கணும்னா அந்த 10 லட்சத்துக்குரிய தேவைகளை என்கிட்ட உருவாக்கிக்கிட்டா சரிதானே? அப்போ அந்த தேவைகளை நிறைவேற்றுறதுக்குரிய மணி என்னோட வாழ்க்கைக்குள்ள வருமா இல்லையா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்.
ஒருத்தருடைய மணியின் அளவு தீர்மானிக்கப்படுறது அவருடைய தேவைகளின் அளவை பொறுத்தே. ஓகே, ரெண்டாவது விஷயம், பணம் மட்டும் வாழ்க்கையில ஒருபோதும் சந்தோஷத்தை கொடுக்காது. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாரும் கூடயுமே ஒத்து போகாம இருக்கலாம். கொஞ்சம் பொறுமையா கேளுங்க, அது ஏன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப உங்களுக்கு உங்க பேங்க்ல கோடி கோடியா பணம் இருக்கு, உங்க வீட்டுலயுமே கோடி கோடியா பணம் இருக்கு. ஆனா நீங்க அந்த மணிய எந்த சந்தோஷத்துக்காகவும் எந்த தேவைகளுக்காகவுமே எதுக்குமே செலவு பண்ணல. பணத்தை மட்டும் வச்சுட்டு பாத்துட்டு இருக்கீங்க. இப்ப உங்களுக்கு சந்தோஷம் இருக்குமா? இல்லையா? அப்படி இல்லாம இன்னொரு பக்கம், இப்ப உங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் வருது. இப்ப அந்த வருமானத்துல இருந்து உங்களுக்கு பிடிச்ச உறவுகளுக்காக, உங்களுக்கு பிடிச்ச திங்ஸ் வாங்குறதுக்கு, உங்களுக்கு பிடிச்ச பிசினஸ் ஐடியாஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு நீங்க அதை யூஸ் பண்றீங்க. இப்போ உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்குமா? இல்லையா? நிச்சயமா பிடிச்ச விஷயங்களுக்காக செலவு பண்ணும் போதுதான் அங்க சந்தோஷம் உருவாகுது. சோ இங்க சந்தோஷம் எங்க இருக்கு? பணத்திலையா? இல்ல பணத்தால உங்க வாழ்க்கையில நடந்த நல்ல விஷயங்கள் இல்லையா? நிச்சயமா பணத்தால உங்களுக்கு நடந்த நல்ல விஷயங்கள்ல மட்டுமே தான் சந்தோஷம் இருக்கே தவிர பணத்துல இல்ல. தயவு செஞ்சு இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க உங்களுக்குள்ள கொண்டு வாங்க. சந்தோஷங்கிறது இங்க பணம் இல்ல, பணத்தால எங்களை சுத்தி நடக்கிற நல்ல நிகழ்வுகளாலதான் சந்தோஷம். அதுக்கு பணம் ஒரு ஊடகம், அவ்வளவுதான். அப்போ இப்ப நீங்க போக்கஸ் பண்ண வேண்டியது எது? பணத்திலையா அல்லது அந்த நிகழ்வுலையா? இதனாலதான் சொல்றேன், பணத்தை பற்றிய சிந்தனை உங்களுக்கு தேவையில்லை. பணத்தால நீங்க எதை உருவாக்க நினைக்கிறீங்களோ அதை பற்றிய சிந்தனையை உங்களுக்குள்ள கொண்டு வாங்க. அதுதான் உங்க வாழ்க்கையில வளர்ச்சியை கொண்டு வரும். இப்போ நான் சொன்ன 2 விஷயத்துலயுமே நீங்க ஓகே ஆகிருங்களா அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட் பண்ணுங்க. ஓகேனாலும் ஓகே, நாட் ஓகேனாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஏதாவது ஒரு புது விஷயம் சொல்லப்படக்குள்ள எல்லாருமே அதோட ஒத்து போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. இந்த மாதிரி விஷயங்களை புரியறதுக்கே கொஞ்சம் காலம் எடுக்கும். ஆரம்பத்துல இந்த மாதிரி விஷயங்களை என்னாலையும் நம்ப முடியல. அப்புறம் அதை பத்தி கத்துக்கிட்டு அதை லைஃப்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்து அதுல லைஃப்ல பெனிஃபிட் அடையும் போதுதான் ஆமா இந்த மாதிரியான திங்கிங் தான் எங்க வாழ்க்கையை உயர்த்தும் அப்படின்றது நான் புரிஞ்சு கொண்ட மாதிரி நீங்களும் புரிஞ்சு கொள்ளணும். அப்படின்னா ஜஸ்ட் வீடியோஸ பாக்குறது மட்டும் இல்லாம நிறைய இடங்கள்ல பாப்பீங்க. அது மட்டும் இல்லாம என்ன கத்துக்கிறீங்களோ என்ன பாக்குறீங்களோ உடனே அதை தப்பு சரின்னு முடிவெடுத்துடாம லைஃப்ல ட்ரை பண்ணி பாருங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்னு அதுக்கப்புறம் டிசிஷன் எடுத்துக்கலாம். எதுவுமே பண்ணாம இருக்கிறதுக்கு பதிலா ஏதாவது ஒரு விஷயத்த ட்ரை பண்ணி பாக்குறது சிறந்தது இல்லையா? இப்போ நாங்க பேசுற விஷயங்கள்ல உங்களுக்கு எந்த மாதிரி டவுட்ஸ் வந்தாலுமே கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். எந்த விதமான கேள்விகள் இருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோல உங்களுடைய கேள்விகளுக்கான விளக்கங்களை நான் இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்றேன். 3வது விஷயம், பணத்தை பற்றிய சிந்தனை உங்க மனசுல இன்னும் நீங்க ஏழ்மையா இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த பதிய வைக்கும். நாங்க நினைச்சிட்டு இருக்கோம் பணத்தை பத்தி அதிகமா திங்க் பண்றது எங்களுக்கு ஒரு மோட்டிவ் கொடுக்கும் அப்படின்னு, எங்களை வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு. கான்சியஸாவே அது கொஞ்ச நேரம் உங்களுக்குள்ள மோட்டிவ் கொடுத்தாலும் சப்கான்சியஸா எங்களுக்குள்ள மணி பத்திய ஒரு நெகட்டிவ தான் அது பதிய வைக்குது. அதனால பணம் இல்ல பணத்தை சம்பாதிக்கணும்னு அதிகமா திங்க் பண்ணி உங்களுடைய மனசை ஹர்ட் பண்ணாம உங்களுக்குன்னு ஒரு பேஷனை உருவாக்குங்க. உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்த தொடர்ச்சியா பண்ண ஆரம்பிங்க. அதுல அடுத்தடுத்த வளர்ச்சிகளை விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிங்க. அதுல இருக்கிற சந்தோஷத்தை உணர ஆரம்பிங்க. நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு மணி உங்க வாழ்க்கைக்குள்ள என்டர் ஆகும். 4வது விஷயம், மணியை பத்தி அதிகமா பேசுறது உங்களுக்குள்ள மணி பத்தின ஒரு பயத்தை கிரியேட் பண்ணும். நாங்க 3வது சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா 4வது விஷயமே ஈஸியா புரியும். ஏன்னா அதிகமா மணியை பத்தி திங்க் பண்றது எங்களுக்குள்ள ஒரு பயத்தை கிரியேட் பண்றதோட நாளைய விடியலை கூட நரகமாக்கிடும். ஓகேமா நீ இதெல்லாம் சொல்ற, ஓகே தான். ஆனாலும் மிடில் கிளாஸ் லைஃப வாழ்ந்துட்டு இருக்கிற எங்களால இந்த மாதிரி திங்க் பண்ணாம இருக்கிறது கஷ்டம், கட்டுப்படுத்த முடியல, எப்போதுமே இந்த திங்கிங் இருந்துட்டே இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கறது நியாயம். ஏன்னா நானும் இங்க ஒன்னும் ஹை கிளாஸ் ஃபேமிலியில இருக்க வந்தவ இல்ல, இன்னும் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருக்கிற ஒரு பொண்ணு தான். ஆனா இந்த மாதிரி எண்ணங்களை நான் சேஞ்ச் பண்ணும்போது என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவிக்கிற நிம்மதியையும் சந்தோஷத்தையும் உங்க வாழ்க்கையிலையும் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாமே ஒரு நாள்ல மாறிவிடாது. ஒரே நாள்ல எங்களுடைய நம்பிக்கைகளை ஒட்டுமொத்தமா சேஞ்ச் பண்ணிடவும் முடியாது. ஒரு தடவை நீங்க இந்த மாதிரி விஷயங்களை புரிய ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, நீங்க எக்ஸெப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, அதை மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பிராக்டிசஸ் இருக்கு. அதை கத்துக்க ஆரம்பிப்பீங்க இல்லையா? அந்த ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில வரும் இல்லையா? அந்த மாற்றம் தான் எனக்கு வேணும். வாழ்க்கையில எல்லோருடைய அல்டிமேட் கோலும் சந்தோஷமா வாழ்றது தாங்க. ஆனா அந்த சந்தோஷமான வாழ்க்கைக்கு ஒருபோதும் பணம் தடையாக அமைந்து விட கூடாது. பணம் தடையும் இல்ல அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்றேன்.
இதுவரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு முழுமையான புரிதல் வந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி தேடல் உடையவங்க கிட்ட நம்ம வீடியோவை கொண்டு போய் சேருங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.